Hi guys, welcome back to Irfan Review. Hi guys, welcome back to Irfan Review. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா ஹரா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்குன்னு சொன்னாங்க. யாரோ புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரா மோகன் அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, யோகி பாபு அவங்க இருக்காங்க, மொட்டராஜேந்திரன் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியை சொல்லணும்னா என்ன வந்திருக்குன்னா, இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, நம்ம ஊட்டியில் வந்து நம்ம மோகன் அவங்களோட ஒய்ஃபு அவங்களோட பொண்ணு எல்லாமே சேர்ந்து நல்ல குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொண்ணு வந்து கோயம்புத்தூரில் படிக்க வராங்க காலேஜுக்கு. படிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்குன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. நம்ம பொண்ணு எதுக்காக இறந்துச்சு, யாருக்கு தூண்டி கொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம மோகன் அவங்க கண்டுபிடிக்கல. ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் இந்த படம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. கடைசியாக யார் தூண்டி அந்த பொண்ணு எதனால் இறந்துச்சு கண்டுபிடிச்சாங்களான்னு படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஒன் ஸ்டோரின்னு சொன்னாங்க. நம்ம இவங்க இப்ராஹிமாக வர்ற நம்ம மோகன் அவங்க ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூரில் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பார். ஒரு முஸ்லீம் கேரக்டரில் வாழ்ந்துட்டு இருப்பாருன்னு சொன்னாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னெல்லாம் வாங்குவோம் பாருங்கள். அதாவது இதுனா சந்தையில் போய் கன்று வாங்கிட்டு பாருங்க. அதாவது எப்படின்னா யாருக்குமே தெரியாமல் அந்த மாதிரி கன்று வாங்கிட்டு வந்து பத்திரமா வச்சுருப்பாருன்னு சொல்லாங்க. கன்று வாங்கிட்டு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு எதனால் இறந்து போச்சுன்னு ரிவன் ஸ்டோரி எடுப்பாங்கன்னு சொன்ன பாருங்கள். அதை கண்டுபிடிக்கிறக்காக தான் இந்த படமே மூவ் ஆகும். ஆனால் கதை வந்து அவங்க பொண்ணை வந்து எதனால் இறந்து போச்சு, யார் கொன்னா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதான் ஸ்டோரின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் படத்தில் ஸ்டார்ட் பண்ண விதமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க நான் பொண்ணை வந்து யார் கொண்டான்னு கண்டுபிடிக்க போகிறது தான் கதை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் படம் போன விதமே வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஸ்பீடு இருந்தது வந்து ஒரு எஃபெக்ட் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த சண்டை காட்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடாக மூவ் ஆகி போயிட்டே தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த விதம் வந்து ரொம்ப பிடிச்சது. ஆனால் ஏன் கிளைமேக்ஸில் போய் அது ஒரு ட்விஸ்ட்டு வச்சு முடித்தாங்கன்னா இன்னும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு எமோஷ்னல் சாங் வரும். அவங்க பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அதை சூசைட் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அவங்க டச்சப்பில் ஒரு எமோஷ்னல் சாங் வரும். படத்தில் நீங்கள் கேட்கும்போது நல்லா டச்சப்பாக இருக்கும். ஆனால் தனியாக கேட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் படம் வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்க்கணும், இது ஒரு க்ரைம் படம்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறது, ஒரு சண்டை படம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சீன் வரும் ஸ்டார்டிங்கில். விநாயகர் சதுர்த்திலாம் வந்து ஊர்களை வரங்காட்டி எல்லாத்தையும் போலீஸ்லாம் போட்டு அலர்ட் பண்ணியிருப்பான்னு சொன்னாங்க. ஏதோ அசம்விதமாக எதுவுமே தேவையில்லாத வேலை நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ்லாம் சுற்றி வர போட்டிருப்பாங்க. அங்கே ஒரு ஃபைட் சீன் நடக்கும். அதெல்லாம் வந்து தரமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. படத்தில் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் இந்த கிளைமேக்ஸில் இவங்க பிடிச்ச விதம் வந்து அதை முடித்த விதம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அனிதான்னு ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கும். அந்த இதில் மெடிக்கல் இஷ்யூ அந்த படத்தில் பேசுகிறாங்க. மாத்திரை அதாவது சாப்பிடாம கூட இருந்துருவாங்க. ஆனால் மாத்திரை சாப்பிடாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி வில்லனோட டார்கெட்டு ஒரு தப்பான ஒரு மாத்திரையை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வந்து அது பரப்பி நிறைய பேர் சாப்பிட்டு இறந்து போயிடுவாங்க. மாத்திரை சாப்பிட்டு இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லி ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். இதே ஒரு ரிவெஞ்ச் எடுப்பார் நம்ம ஹீரோ. ஆனால் இது ஒரு கொண்டு போன கதையை வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே, ஒரு வீக்லி போர் அடித்தா கண்டிப்பாக நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். மோகனோட ஆக்டிங் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி போனீங்கன்னா அது படத்தோட டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். படம் 2.5 மணி நேரம் ஓடுது. 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடுது. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக மோகன் ஒரு பழைய ஆக்டர் தான். கண்டிப்பாக அவர் கம்பேக் கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். இந்த படத்தில் நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி தான் எனக்கு தனிப்பட்ட முறையாக தெரியுது. மித்தபடி எல்லாமே ஓகே. படமெல்லாம் சூப்பராக தான் வந்திருக்குது. யோகி பாபு இந்த கேரக்டரில் வருவார், அதை வக்கீல் கேரக்டரில் வருவார். அதில் மிரட்டிட்டார்னு சொன்னாங்க. ஒரு நல்ல ஒரு காமெடி அந்த இதெல்லாம் கொண்டு போயிருக்காரு. அப்புறம் நம்ம மொட்டராஜேந்திரன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வில்லன் கேரக்டரில் வருவாங்க. அந்த இது நல்லா இருந்துச்சு. அந்த கொண்டு போன விதமும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மோகனோட ஆக்டிங் வயசில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தார். இந்த அளவுக்கு பண்ணுவார்னு எதிர்பார்க்கல, நல்லாவே பண்ணியிருந்தார். ஃபைட் சீன்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அந்த அனிதான்னு ஒரு பொண்ணு இறந்து போகும் பாருங்க. அந்த அனிதா வந்து யாருனால இறந்து போச்சு, சூசைட் பண்ணிச்சா இல்லை யாரோ கொன்னாங்களா, யாரோ தூண்டி கொலை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அந்த கண்டுபிடிச்ச விதம் வேறு மாதிரி இருந்துச்சு. ட்விஸ்ட்லி கிளைமேக்ஸ் சிஸ்டம் முடித்தாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஹரா வீக்லி போர் அடித்தா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற படம். இந்த படத்துக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன். 5க்கு நான் கண்டிப்பாக 3 ஸ்டார் கொடுப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பாய்.